வணக்க மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டாப் 5 ரைட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆர் துரைசாமி. ஸோ இவர் ரீசெண்டாக என்ன அப்பாயிண்ட் ஆகிருக்காரு அப்படின்னா, எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எல்ஐசி. எல்ஐசி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதோட சிஇஓ அண்ட் எம்டியாக அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அடுத்து எஸ் மகேந்திர தேவதாஸ், சேர்பர்சன் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர். பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவர் யாரு? மகேந்திர தேவதாஸ், பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவர். அடுத்து அலோக் ஜோஷி, அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டோட சேர்மன். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை அமைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவராக அலோக் ஜோஷி அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து கேசி வேணுகோபால், சேர்மன் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. பார்லிமெண்ட்ல பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழுன்னு ஒரு குழு இருக்கும், அதனுடைய தலைவராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு கேசி வேணுகோபால் ஃப்ரம் காங்கிரஸ். இவர் காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தவர். எப்பயுமே பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மன் அப்போசிஷன் பார்ட்டியில இருந்து தான் இருக்கணும். ஓகேவா? அடுத்து பிரவீன் சூத், டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது சிபிஐயோட டைரக்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. டாப் 5 இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.